மத்திய பிரதேச மாநிலத்தில் ஈவி கார் சார்ஜ் ஏறும்போது தீப்பற்றி எரிந்ததால் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ பரவி 8 பேரின் உயிரை பறித்த சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்து நிகழ்ந்த அசம்பாவித சம்பவங்களால் 8 உயிர்கள் காவு வாங்கப்பட்டதன் பின்னணி என்ன? ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தில் வரும் இந்த காட்சிகளை போன்ற ஒரு சம்பவம் தான் மத்திய பிரதேசத்தில் அரங்கேறியிருக்கிறது. ஒரு சிறு விபத்து அடுத்தடுத்த விபத்துக்களை தூண்டிவிட கடைசியில் சொல்லி வைத்தது போல் சிலரின் உயிர்களை காவு வாங்கிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈவி காரில் ஏற்பட்ட ஒரு சிறு தீப்பொறி ஒரு அடுக்குமாடி கட்டடத்தையே சீர்குலைத்து 8 உயிர்களை காவு வாங்கிய சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அந்த 3 மாடி கட்டடம் அமைந்துள்ளது. புதன்கிழமை இரவு வழக்கம் போல அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். அதிகாலை 3:30 மணி அளவில் அந்த அசம்பாவிதம் அரங்கேற ஆரம்பித்தது. கட்டடத்தின் கார் பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த ஈவி கார் ஒன்றே சார்ஜ் போடப்பட்டிருந்தது. அந்த காரில் திடீரென ஒரு தீப்பொறி இழந்து வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சிறிது நேரத்தில் அந்த தீ கார் முழுவதும் பரவி கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. தீ விரைவில் கட்டடத்தின் அனைத்து மாடிகளுக்கும் பரவ ஆரம்பித்துள்ளது. அப்பொழுது ஒரு வீட்டினுள் மறுநாள் நடைபெறவுள்ள நிகழ்ச்சி ஒன்றுக்காக எல்பிஜி சிலிண்டர்களை வாங்கி வைத்திருந்தனர். வேகமாக பரவிய அந்த தீயால் அந்த சிலிண்டர்களில் ஒன்று வெடித்து சிதறியிருக்கிறது. இதனால் அந்த தீ மேலும் தீவிரமடைந்து அனைத்து மாடிகளையும் சூழ்ந்து கொண்டன. தீவிரமாக பரவிய தீ மின்சார அமைப்புகளை சிதைத்து விட்டதால் அந்த கட்டடத்தின் மின் அமைப்பு செயலிழந்து போனது. ஒவ்வொரு வீட்டின் கதவுகளிலும் மின்னணு பூட்டுக்கள் இருந்ததால் வீட்டிற்குள் சிக்கிக் கொண்டவர்களால் கதவை திறந்து தப்பிக்க முடியவில்லை. இதனால் வீடுகளுக்குள் புகை சூழ்ந்து அனைவருக்கும் மூச்சுத் திணறல் ஏற்பட ஆரம்பித்தது. ஜன்னல்களிலும் இரும்பு கம்பிகள் பொருத்தப்பட்டிருந்ததால் அவர்களால் தப்பிச் செல்ல முடியவில்லை. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் இந்தூர் போலீசார் அடுக்குமாடி குடியிருப்புக்கு விரைந்து வந்தனர். கதவுகள் லாக் ஆனதால் தீயணைப்புத் துறையினர் ஆரம்பத்தில் உள்ளே நுழைய சிரமப்பட்டனர். இருப்பினும் அவர்கள் விரைவில் கதவுகளை உடைத்து வீட்டிற்குள் நுழைந்து உள்ளே சிக்கியிருந்த 3 பேரை காப்பாற்றினர். இவர்களில் ஒருவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். பின்னர் அடுத்தடுத்த வீடுகளுக்குள் நுழைந்த பொழுது 7 பேரின் சடலங்களை மட்டுமே மீட்க முடிந்தது. ஃபைனல் டெஸ்டினேஷன் ஹாலிவுட் திரைப்படத்தில் வருவது போன்று ஒரு சிறு தீப்பொறி காரை தீப்பற்றி எரிய வைத்து சிலிண்டரை வெடிக்க வைத்து மின்சாரத்தை துண்டித்து அதனால் வீட்டுக் கதவுகளில் எலக்ட்ரிக் லாக் சிஸ்டம் செயலிழந்து கடைசியில் தூங்கிக் கொண்டிருந்தவர்களை தப்பிச் செல்ல வழியில்லாமல் உயிரை பறித்துச் சென்றுள்ளது. சொல்லி வைத்தது போல் அடுத்தடுத்து நிகழ்ந்த இந்த அசம்பாவிதங்கள் அப்பகுதியில் பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது.